தைரியம். கூட்டம் குறைந்ததும் கடலில் குதித்துவிடும் எண்ணத்துடன் கடற்கரையில் உட்கார்ந்திருந்தான் அந்த இளைஞன். பிசினஸில் அடுத்து ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் என்று உணர்ந்த சமயத்தில் அதை எப்படி எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் தான் அவன் அந்த முடிவை எடுத்திருந்தான். அவன் அப்படி உட்கார்ந்திருந்த சமயத்தில் சற்று தொலைவில் கயிற்றில் கட்டிய பலூனை கையில் வைத்து விளையாடி கொண்டிருந்தாள் ஒரு சிறுமி. சற்று முன்னர் அதை வாங்கி கொடுக்க மறுத்த அவள் அம்மாவிடம் அதை அடம் பிடித்து அவள் வாங்கியதை அவன் கவனித்திருந்தான். கையில் பிடித்திருந்த நூலில் கடற்கரை காற்றுக்கு தகுந்தவாறு அலைந்து கொண்டிருந்த பலூனை ஆவலுடன் ரசித்தபடி விளையாடி கொண்டிருந்த சிறுமியை பார்க்கவே அழகாய் இருந்தது. என்றாலும் அவன் அதை ரசிக்கும் நிலையில் இல்லை. ஏற்கனவே காற்று அதிகமாக இருந்த நிலையில் இப்போது திடீரென வீசிய பலத்த காற்று பலூனை பறித்து மிக வேகமாக எட்ட முடியாத உயரத்துக்கு தூக்கிச் செல்ல, இனி இதற்கு வேறு இந்த சிறுமி அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாளே என்று மனத்திற்குள் எண்ணினான் அந்த இளைஞன். ஆனால் அங்கு நடந்ததே வேறு. தான் ஆசையுடன் வாங்கிய பலூனை காற்று பறித்து கொண்டு போனதை பார்த்து ஒரு கணம் அறிந்தாலும் மறுகணமே வானத்தை நோக்கி செல்லும் பலூனை பார்த்து மகிழ்ச்சியுடன் அடடே என்று கைத்தட்டி உற்சாகமாக கத்தினாள் அந்த சிறுமி. காற்று பலூனை அலைக்கழிக்கும் திசையெல்லாம் ஓடி அவள் இப்போது வேறு ஒரு புதிய விளையாட்டை அவள் ஆரம்பித்திருந்தாள். சற்று நேரம் அலைக்கழித்த காற்று பலமிழந்து இப்போது பலூனை கீழே இறக்க மீண்டும் பலூனை கைப்பற்ற ஓடினாள் அவள். பார்த்து கொண்டிருந்த இளைஞனுக்கு ஏதோ புரிந்தது போல் இருந்தது. டக்கென்று அலைபேசியை எடுத்து அலுவலகத்திற்கு அழைத்து என்னவாயிற்று என்று கேட்டான். எதிர்பார்த்த நஷ்டம் நிகழ்ந்து விட்டது என்ற கவலை மிகுந்த எதிர்மனை பதிலுக்கு பிறகு சரி, இதை எப்படி சரி செய்யலாம் என்று யோசியுங்கள். இன்னும் அரை மணியில் அலுவலகத்தில் இருப்பேன் என்றபடி நம்பிக்கையுடன் கடற்கரையில் இருந்து கிளம்பினான் அந்த இளைஞன். நிஜம்தான், யாரும் நஷ்டத்திற்காக பிசினஸ் செய்ய போவதில்லை. என்றாலும் எதிர்பாராத சமயங்களில் நஷ்டமும் நிகழத்தான் செய்கிறது. ஆனால் என்ன நஷ்டம் நிகழ்ந்தாலும் அதை பார்த்து ஐயோ என்று சோர்ந்து உட்காருவதா, இல்லை அடடே என்று எழுந்து அதை எதிர்கொள்வதா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.